நம்ம ஆட்டத்தோட அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, நல்லதா கெட்டதா நம்ம சொல்ல போகிறதில்ல. இன்று இரவு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் எபிசோடு வந்துருச்சு. விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேச போறாருன்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எப்படிலாம் பண்ணாங்க, வேணும்ட்டே தான் பண்ணாங்கன்றத ஒரு குறும்படம் மாதிரி போட்டு காட்ட போறாராம். இதை தாண்டி 2 பேர் எவிக்ட் ஆக போறாங்க. ஒன்று துஷார், இன்னொன்று பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் உண்மையிலே ஷாக்கிங்காக தாங்க இருக்கு. பிரவீன்ராஜ் நல்லா தான் கேமை ப்ளே பண்ணாரு, இருந்தாலுமே அவர் வெளியே போக போறாரு. விஜய் சேதுபதி எந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நம்ம நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பிரஜினுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போச்சு பாத்தீங்களா. ப்ரோமோவிலேயே நான் சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன்னா, விஜய் பார்வதி மேல தான் இல்ல தப்புன்னு சொல்லியிருப்பேன். ஃபுல் எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட ஸ்டாண்ட்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா விஜய் பார்வதி மேல தான் தப்பு. ஏன் விஜய் பார்வதி மேல தப்புன்றத நான் சொல்றேன். ஆக்சுவலா எல்லாருக்குமே பேசுறதுக்கு ஒரு டைமை ஒதுக்கி இருக்காங்களா. விஜய் பார்வதி அந்த டைம்ல இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட ஓகே, சரி அவங்க வந்து சொன்னாங்கன்ட்டு. என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி வேகமா அந்த விஷயத்தை போய் சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, பிரஜின் அண்ணன் ஷோல்டர்ல நான் இப்படி கையை வச்சேன், சட்டுன்னு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாட்டி சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, வீடியோ வேணா போய் கூட செக் பண்ணிக்கோங்க. வாட்டி சொல்லும் போது மென்டலா அது என்ன கஷ்டப்படுத்திருச்சுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன கையை தட்டி விட்டது என் கைக்கு வலிக்குதுன்றத சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, டக்குன்னு கஷ்டமாயிருச்சு, எனக்கு கஷ்டமாயிருச்சுன்னு சொல்றாங்க. கஷ்டமாயிருச்சுன்னா மென்டல் வலியை மீன் பண்றது தான், அதாவது உள்ளுக்குள்ள எனக்கு கஷ்டமாயிருச்சுன்றதை தான் மீன் பண்றாங்க. ஓகேவா. ஆனால் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃபிசிக்கலாக ஆமா இருந்தது, நான் மேலே கை வச்சோன்னா அவர் தள்ளி விட்டார், எனக்கு கையெல்லாம் வலிச்சதுன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க, வியானா கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டேயும் சொல்கிறாங்க. இது முரண்பாடு. ஓகேவா. முதல்ல உங்களுக்கு மென்டல் வலி, அதாவது அவர் தள்ளி விட்டது சட்டுன்னு கஷ்டமாயிருச்சுன்னு சொன்ன நீங்கள், அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் தந்ததுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஃபிசிக்கலாக வலிச்சதுன்னு சொல்கிறீங்க. ஃபிசிக்கலாக வலிச்சதுன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம், அண்ணா நீங்கள் கொஞ்சம் வேகமாக தள்ளி விட்டீங்க, எனக்கு வலிச்சது, எனக்கு உண்மையிலே வலிச்சது, அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விடாதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. மொதல் விஷயம் ஆட் ஆனா, அதாவது வந்து அவங்களுக்கான வாய்ப்பு வரும்போது இதை சொல்லலை, ஆட் ஆனா இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அதுவே தப்பு. அப்போ பிரஜின் வரும்போது கரெக்டாக அந்த விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, விஜய் பார்வதி இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பாலை போடலான்னு வந்துட்டாங்க, ஆனால் அவங்க ஒயிட் பால் தான் போடுவாங்கன்னு இவர் சொல்கிறாரு. ஏன்னா வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீ இதை சொல்கிறனா என்ன அர்த்தம் உனக்கு. ஏன்னா திவ்யாவும் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாருமே ஆட் ஆன் பண்ணிக்கலாம்னா நானுமே ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆட் ஆன் சீனே வச்சுக்க கூடாதுங்க. பிக் பாஸுமே இதை பல வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதாவது உங்கள் கருத்தை நீங்கள் வாட்டி சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிருங்க, அதை விட்டுட்டு நான் ஆட் ஆன் பண்ணுறேன் இன்னும் எனக்கு அப்படி பார்த்தா வீட்டில் மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும், எதுக்குமே ஒரு முடிவு வராது, மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால முதல்ல விஜய் பார்வதி பண்ணது தப்பாயிருச்சா, ரெண்டாவது மென்டலாக எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க, அதை ஃபிசிக்கல்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒருத்தர் மேலே கையை வச்சு பேசுகிற உரிமை யாருக்குமே கிடையாது. நீங்கள் பிரதரா நினைங்க, என்னவா நினைங்க, அவர் அதை அன்கம்ஃபர்டபுளாக, அதாவது அவருக்கு பிடிக்கலன்னு தள்ளி விடுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபோர்ஸாக தள்ளி விட்டால் சொல்லலாம், அண்ணா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டீங்க, எனக்கு கை வலிச்சதுன்ட்டு. அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி பிரஜினுமே அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் கொண்டு போகிறாரு. என்னென்னா அவங்க ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க பின்னாடி மாற்றி வேற சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது. அதனால தான் பிரஜின் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பொண்ணுங்க கிட்ட பெருசாக டச் பண்ணதே கிடையாது, என் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, நானும் அப்படி தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, வெளியே என்னோட பேர் தப்பாக போயிடும்ன்ற இதில் தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு. இதை தாண்டி வெளிப்படையாகவே ஒன்று சொல்கிறாரு, நான் அப்போ வேற ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், அவங்க கை வைக்கிறாங்க, நான் ஏதாவது ஒரு டென்ஷனில் இருப்பேன், அவங்க வந்து எதுக்கு கை வைக்கிறாங்க, அதனால தான் தள்ளி விட்டேன்னு சொல்கிறாரு. இதில் பிரஜின் பக்கம் தான் சரி இருக்குங்க. ஏன்னா வந்து விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, பிரஜின் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டாரு, அப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இங்கே வேலிடாக இருந்திருக்கும். நீங்கள் எதுக்கு முதல்ல போய் மேலே கையை வைக்கணும் சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், எதுக்கு ஒருத்தர் மேலே நீங்கள் கையை வைக்கணும். கையை வச்சா அவங்க விருப்பம் தானே, எனக்கு பிடிக்கலன்னு தள்ளி விடுறாரு. அதான் நான் இப்பயும் சொல்கிறேன், வலின்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க, முதல்ல மனசில் வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே, அதாவது பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி, எனக்கு அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது டச் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது, அதே மாதிரி அண்ணனாக நினச்சி டச் பண்ணேன்னு சொல்லும் போது எனக்கு இங்கே அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் தேவையே கிடையாது, நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாரு.
ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் விஜே பார்வதி அவங்களோட இதை மாத்துறாங்க. என்னன்னா எனக்கு பிசிக்கலாக தான் கஷ்டமா இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. யார்கிட்ட? சுபிக்ஷா கிட்ட, வியானா கிட்ட சொல்றாங்க. ஸோ விஜே பார்வதி இந்த இடத்துல ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணது உண்மைதாங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட் ஆன் பண்ண போறேன்னு எதுக்கு நீங்க போறீங்க? இந்த விஷயத்துல பிரஜின் மேல ஒரு தப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா? பிரஜினி இந்த இடத்துல பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசிட்டாரா? நீங்க இந்த இடத்துல எல்லாமே பேசலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் இவரோட ஒய்ஃபும் எஃப்ஜேவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஜெயிலில் போய் ஒய்ஃபு கிட்ட இவர் பேசுவார். அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை விடுவார். அது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. அது என்னன்னா, எனக்கெல்லாம் விஜே பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தா விஷம் கொடுத்து சாவடிச்சிருவோன்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விஜே பார்வதியை பிடிக்காது, எனக்கெல்லாம் இவ்வளவு மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தா அவ்வளவுதான், இதோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு எனக்கு விஜே பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தா விஷம் கொடுத்து சாவடிச்சிருவோன்னு சொல்றாரு. ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாருன்னா கூட இது தப்பான விஷயங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். நான் விஷம் கொடுத்து சாவடிச்சிருவோன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து தப்பு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படின்றத என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க.